கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு போதுமானவராக இருந்து நாம் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை வழங்கினார். உலகம் இன்னைக்கு போய்கொண்டிருக்கிற வேகத்தை பார்க்கும் பொழுது, நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கிருபையினால தான் நம்மால் இன்றைக்கும் ஜீவனோடு தப்பித்து கொண்டிருக்க முடிகிறது. கர்த்தர் ஒரு மனிதனோட கூட இருந்தால் அவனை சுற்றிலும் அவர் அரணும் பெலனுமாக இருந்து பாதுகாக்கிற தம்முடைய செட்டைகளினால் மூடி அவனை பாதுகாத்து கொள்ளுவார். நம்ம வாழ்கிற இந்த கடைசி காலம் நீங்கள் இம்மி அளவு கூட கர்த்தரை விட்டு வெளியே போயிடவே கூடாது. அவர்கள் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இவங்க பேசுகிறாங்கன்னு கர்த்தரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. முன்னே போதை காட்டிலும் இப்போ தான் தேவனிடத்தில் நம்ம நெருக்கமாக சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டங்களில் கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றித்தர வேண்டியது இன்னும் அவசியமாக இருக்கிறது. தேசங்களில் பாருங்கள், கொடிய பஞ்சங்கள், பயங்கரவாதங்கள், நெருப்பு, மரணங்கள், கொலைகள், கலவரங்கள், யுத்தங்கள் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு போய்விடுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற ஒரு பயம் எல்லா மனிதருடைய இருதயத்தையும் பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. கர்த்தராகிய தேவன் நம்ம கூட இருந்தால் நம்மை சுற்றிலும் அவர் ஒரு அனுகூலமான சூழ்நிலையை உண்டாக்குவார். அந்த அனுகூலமான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்காவிட்டால் தான் நம்ம ஒவ்வொன்றை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கணும். இது என்னமாய் முடியுமோ, இது எப்படியாக மாறுமோ என்று யோசிக்கணும். அப்படி நம்ம பல்வேறு விதமான சோதனைகளை குறித்த எண்ணங்களை மனதிலே நம்ம கொண்டு வந்து வைத்து விட்டால் ஊழியத்தில் கவனம் செலுத்த முடியாது, சரியாக ஜெபம் பண்ண முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, வேத வசனங்களை கடைபிடிக்க முடியாது. அப்போ கர்த்தருக்கு எடுத்த காரியத்தை நம்ம ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தோடு செய்து முடிக்கணும்னு சொன்னால் நம்மை சுற்றிலும் ஒரு சுமூகமான சூழ்நிலை அமையணும். தாவீது தன் சங்கீதத்தில் இதைத்தான் அனுபவமாக சொல்லி கர்த்தரிடத்தில் ஒரு மன்றாட்டாக அவர் வைக்கிறார். இதுதான் இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள போகிற வேத வசனம். சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரம் 17 வசனம். அவர் அதில் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். தாவீதை பற்றி உங்களுக்கு தெரியும், தேவனை சார்ந்து வாழ்ந்த ஒரு ராஜா. அவர் ஒன்று தேவனை துதிப்பார் அல்லது தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவார். அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலுமே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையின் பெரும் பகுதியை அவரோடு கூட செலவிட்ட ஒரு தேவ மனிதன். இந்த இடத்துல அவர் என்ன சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுறார் பாருங்க. உமது அடியானோக்கு நீர் அனுகூலமாக இருந்தரலும். இங்கே அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 119:17 உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். எங்கள் சுற்றி நடக்கிற பயங்கரம் எது யாரை எப்போ கொண்டு போய்விடும் என்று நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் உயிர் பிழைத்து உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக ஜீவிக்கணும்னு சொன்னால் நீர் எங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும், சகாயராக இருக்கணும், எங்களுக்கு பக்கத்தில் எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கணும். இதைத்தான் அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அனுகூலம்னா எல்லாம் சாதகம் என்று அர்த்தம். அனுகூலத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லணும், இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா சாதகம். எங்களுக்கு சாதகமாக இருந்தரலும், எங்கள் காரியங்களை சாதகமாக்கும், எங்களுக்கு அனுகூலத்தை கட்டளையிடும் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு சாதகமாக இருக்கவும் அவர் நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றவும் நாம் என்ன செய்யணும், நாம் எப்படி நடந்து கொண்டால் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் சாதகமாக அல்லது அனுகூலமாக மாற்றி தருவார். வேதத்தில் ஒரு ராஜாவை குறித்து இப்படி ஒரு வசனம் குறிப்பிடுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 7 வசனம். அதில் அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இதில் யாரை பற்றி சொல்லுதுன்னா எசேக்கியா என்ற ராஜாவை பற்றி சொல்லுகிறது. அந்த தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதன். அவருக்கு பற்றி என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அசீரிய ராஜா ஒரு வல்லரசு நாடாக தன்னை மாற்றுவதற்கு, அசீரியா தெரியுமில்ல உங்களுக்கு, நினிவே
அதனுடைய தலைநகரம். யோனா, அந்த தேசம் கொடுங்கோன்மை ஆட்சி. அதனுடைய மன்னர்கள் பலவான்கள், படைகளிலே சிறந்தவர்கள். அவங்க இந்த ராஜ்யத்தில் கப்பம் வசூலித்து கொண்டிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற பல தேசங்கள் அவர்களுடைய ஆளுமையை ஏற்றுக்கொண்டு அடிமை தேசங்களாக மாறி கப்பம் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எசேக்கியாவோடு கூட இருந்ததினால அவனை சுற்றிலும் அவன் போகிற இடத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக்கினார் அல்லது சாதகமாக்கினார். அதனால் அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல், அவனுக்கு அவன் கீழ்ப்படியாமல், அவனுக்கு கப்பங்கட்டாமல், அவனுக்கு அடிமையாக இராமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவனுக்கு கப்பமெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் எங்கள் அப்பா காலத்தோடு முடிந்து விட்டது. பயமுறுத்துறது, பயப்படுத்துறது, த்ரெட்டன் பண்ணுறது, படையெடுப்புங்கிறது, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு என்று அவனுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டானான். அவங்க தகப்பனார் கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தார். பல தேசங்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறது. அசீரியர்கள் சொன்னாலே பயப்படுவாங்க ஜனங்கள். ஹிட்லருடைய கொடுமைக்கு கொஞ்சமும் குறைவில்லாத கொடுமைகளை மனிதர்கள் மேலே அரங்கேற்றினவர்கள் அசீரியர்கள். அவங்கள குறித்த சரித்திர புஸ்தகங்களை படித்து பார்த்தீங்கன்னா கொடுமையான தண்டனைகள், மரணம், சித்திரவதை போன்ற காரியங்களை அந்த ஜனங்கள் விளையாட்டு போல செய்வார்கள். அசீரியர்களுடைய பட இராணுவம் ரொம்ப பிரபலமானது. அப்படிப்பட்ட ராஜாவை கூட மதிக்காமல் நான் உன்னுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஒருவனால் எதிர்த்து நிற்க முடியுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம், அவன் செய்கிறதெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. தேவன் கூட இருந்தால் அப்படி தான் மாறும். உங்களுக்கு எல்லாம் அனுகூலமாக மாறும். ஒரு இடத்துல கதவு அடைக்கப்பட்டது போல தெரியும். நீங்கள் இதை பார்த்துட்டு பயந்துடக்கூடாது. கதவுக்கிட்ட போங்க, திறந்துடும். நீங்கள் போகிற இடத்துலெல்லாம் கர்த்தர் அதை அனுகூலமாய் மாற்றி விடுவார். சில ஆளுக்கு உட்கார்ந்துட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. நான் என் கூட இருந்து ஊழியம் செய்த அநேக நண்பர்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஏதாவது ஒரு வேலையை நம்ம சொல்லி இந்த காரியத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் உட்கார்ந்த இடத்துலேருந்தே பதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில சமயத்தில் இல்லை, அங்கே போனால் கேட்க மாட்டாங்க, போனால் அவங்கள பார்க்க முடியாது, இந்த காரியத்தை நம்ம இப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நான் அவர்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் போய் பாருங்கள். உட்கார்ந்துட்டே இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் கற்பனையில் சொல்லாதீங்க. கிடைக்காவிட்டால் பரவாயில்ல, முயற்சி செய்வது நம்முடைய கையில் இருக்கிறது. முயன்று பாருங்கள். திறந்தால் ஓகே, திறக்கலைனாலும் பரவாயில்ல, முயற்சி செய்தோம் என்கிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதே மாதிரி தான் நம்ம சில காரியங்கள் கதவுகள் திறக்காது, இந்த பிரச்சனைக்கு முடிவே வராது நம்ம நினச்சிட்டு இருப்போம். நீங்கள் அங்கே போய் நின்னா கர்த்தர் உங்களோட கூட இருந்தால் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அடைத்த கதவு நீங்கள் பக்கத்தில் போய் நின்னோடனே திறந்து கொள்ளும். அதுதான் எசேக்கியாவுக்கு நடந்தது. அதை நான் என் வாழ்க்கையில் பல சாட்சிகள், பல அனுபவங்களை சொல்ல முடியும். நடக்கவே நடக்காது, முடியவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அங்கே இருக்கிற மனிதர்கள் பொல்லாதவர்கள், நம்ம தலைகீழ நின்னாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைப்போம். நீங்கள் அந்த கதவு பக்கத்தில் போகிற வரைக்கும் தான். நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டால் கர்த்தர் அந்த இடத்தை உங்களுக்கு சாதகமாக்கி தந்து விடுவார். நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ஆனால் அதுக்கு என்னென்னா கர்த்தர் கூட இருக்கணும். நம்ம கூட எசேக்கியாவோட கர்த்தர் இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாச்சு. அப்போ என்னென்னா நீங்கள் போகணும், போனால் தான் அனுகூலமாகும். இங்கே உட்காந்துக்கிட்டே வந்து அது நடக்குமா இது நடக்குமான்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. போனால் அனுகூலமாய் முடிந்துவிடும். வேதம் அதை சொல்லுகிற. யார் இந்த எசேக்கியா ராஜா? எசேக்கியா ராஜாவை பற்றி சில காரியங்கள் மாத்திரம் நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். எசேக்கியா என்பவன் ஆகாசுடைய மகன். ஆகாசுன்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய மகன் பேர் தான் எசேக்கியா. அவர் சின்ன வயதிலேயே பட்டத்துக்கு வந்து விட்டார். அவருடைய தாய்க்கு பேர் அபியா என்பது பெயர். எசேக்கியாவின் காரியங்கள் கர்த்தருடைய பார்வையில் செம்மையாக இருந்தது. ஆகாஸ் அது மாதிரி இல்லை. அவங்க அப்பா வேற மாதிரி இருந்தார். அவருடைய காலத்தில் தேசத்தில் ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கவில்லை. ஆகாஸை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. அதில் என்ன போட்டிருக்குன்னா 16:2 ஆகாஸ் ராஜாவாகிற போது, நான் இப்போ யாரை பற்றி பேசுகிறேன்? எசேக்கியாவுடைய தந்தை. நீங்கள் அவரை பற்றி புரிஞ்சாதான் எசேக்கியாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்பா வேறு மாதிரி இருக்கிறாரு, பிள்ளை வேறு மாதிரி இருக்கிறார். பாருங்கள், ஆகாஸ் ராஜாவாகிற போது
20 வயதாக இருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல். ஏன்னா இந்த வம்சத்திலிருந்து வர்றவங்களுக்கு தாவீதை தகப்பன் சொல்கிறது வழக்கம். ஏன்னா அவங்களுடைய சந்ததியிலேருந்து வர்றாங்க. இங்கே வேதம் சொல்லுது, தாவீதை போல அவன் கர்த்தருக்கு முன்னால் நேர்மையாக நடக்காமல் செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரன் முதற்கொண்டு தீக்கடக்க பண்ணினான். நெருப்பில் இறங்க வைக்கிறது, நரபலி செலுத்துவது, அந்த புறவினத்தாருடைய ஆராதனைகளுக்கு வழிவிடுவது, தேசத்தில் இந்த ஆராதனை கொண்டு வந்து நாட்டை தீட்டுப்படுத்துவது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டினார்கள். அப்பொழுது சீரியா ராஜாவாகிய ரேத்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து, உங்களுக்கு தெரியும் அந்த நாட்களில் இஸ்ரேல் தேசம் 2 பிரிவாக பிரிந்து விட்டது. சாலமோனுக்கு பிறகு 2ஆக பிரிஞ்ச போது ஒன்றுக்கு பேர் வடதேசம் என்று பெயர், இன்னொன்றுக்கு பேர் தென் தேசம் என்று பெயர். தென் தேசம் யூதா தேசம் என்று அழைக்கப்பட்டது. மேலிருந்த வடதேசம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. யூத தேசத்தில் யூதர்களும் பென்யமீனர்களும் ஒரு கூட்டமாக இருந்து யூத தேசத்தை அவர்கள் ஆளுமை செய்தார்கள். அவர்களுக்கு தலைநகரமாக எருசலேம் இருந்தது. மீதி 10 கோத்திரம் இருக்கு பாருங்கள், அவங்கெல்லாம் வடதேசம் என்று தங்களை அறிவித்து கொண்டு சமாரியாவை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணாங்க. அதான் இஸ்ரேல் தேசம். இந்த இஸ்ரேல் தேசத்தார் தங்களுடைய சொந்த சகோதர தேசமாகிய யூதாவின் மேலே காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்தாங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை எதிர்ப்பதற்கு முயற்சி பண்ணினார்கள். அவர்களை கீழே தள்ளவும் மிதிக்கவும் அவர்கள் சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்தில் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீன் என்பவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த யூத தேசத்தின் மேலே, யார் ஆகாஸ் இருக்கிற இந்த தேசத்தின் மேலே யுத்தம் பண்ண வந்து ஆகாஸை முற்றுகை போட்டார்கள். ஆனாலும் அவர்கள் ஜெயிக்க மாட்டாதே போய்விட்டார்கள். தப்பிச்சிட்டான் முதல் தடவை, கர்த்தருடைய கிருபை. அப்படி தப்பிச்ச போதே தன்னுடைய வழியை மாற்றிக்கொண்டு அவன் கர்த்தரிடத்தில் சீர் பொருந்தி இருக்கணும். இந்த தீமை எதனால் உண்டானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் கர்த்தரை தள்ளி தூபம் காட்டுவதற்கு பலிபீடங்களை கொண்டு வந்து அந்நிய தேவர்களால் விக்கிரக ஆராதனையால் தேசத்தை தீட்டுப்பட்டு போக பண்ணினான். அதனால் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஒரு வார்னிங் கொடுத்தார். அப்போவாவது இது கர்த்தர் கொடுத்த ஜெயம் என்று புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து அந்த பாவத்தில் அவன் நீடித்ததுனால, அக்காலத்தில் அடுத்த வசனம் சொல்லுது, 6வது வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16:6, அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீன் ஏலாத்தை திரும்பவும் சீரியாவோடு சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினான். ஏலாத்தின் ஒரு ராஜா, அவனை கூட சேர்த்து கொண்டு மறுபடியும் யூதர்கள் மேலே படையெடுத்து வந்து யூதர்களை ஏலாத் என்கிற இடத்துலேருந்து துரத்தினான். சீரியர் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்தில் குடியிருக்கிறாங்க. ஒரு பெரிய லேண்டையே இழந்துட்டாங்க அவங்க. ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திக்லாத் பிலேசரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாக இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாக எழும்பின சீரிய ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். இவங்க வந்து ஒரு கூட்டம் யுத்தம் பண்ணி ஏலாத்தில் இருந்த யூதர்களை துரத்திவிட்டு ஏலாத் என்ற இடத்தை பிடித்து கொண்டார்கள். அது வெகு காலம் வரைக்கும் சீரியருடைய கையிலே இருந்தது. இதை பார்த்துட்டு பயந்துட்டார். மறுபடியும் அந்த சீரிய ராஜா சும்மா இருக்க மாட்டான், மீதி இருக்கிற யூத தேசத்தை பிடித்து கொள்வான் என்று இப்போவும் அவன் கர்த்தரிடத்திலே அடைக்கலம் தேடாமல், கர்த்தரிடத்திலே அபயம் தேடாமல் நேராக அசீரிய ராஜாவாகி, அவன் சண்டைக்கெல்லாம் கூட வரல, திக்லாத் பிலேசர் என்பவன் இடத்துல போய் நேராக சரணடைந்து விட்டான். சொன்னால், ராஜா நீங்கள் தான் எங்கள் பக்கத்தில் இருக்கிறல சீரியாவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய
பலமுள்ள ராஜா. அதனால் நான் உமக்கு அடிமையாக இருக்கிறேன், வாலண்டியராக போய் நான் உமக்கு அடிமையாக இருக்கிறேன், நீர் தான் எங்களை காப்பாற்றணும், நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரிய ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி என்னை பாதுகாக்கணும் என்றான். அதுக்கு அவன் என்ன செய்தான்னு சொன்னால், தேவாலயத்தில் இருந்த காணிக்கைகளை, தேவாலயத்தில் இருந்த பனிமுட்டுகள் எல்லாம் தங்கம், அவைகளை அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்களை அகப்பட்ட வெள்ளியும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தானாக வந்து விழுகிறான் அடிமையா. இந்த ராஜா ஆகாஸ் இறந்த பிறகு எசேக்கியா அந்த இடத்துல ஆளுமைக்கு வந்து வழக்கமாக கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை கட்ட முடியாதுன்னு சொல்லி அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இந்த தைரியம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்ததுன்னா, அவர் போகிற இடத்துல எல்லாம் அவருக்கு நன்மையாகவே முடிந்தது. எல்லாம் பாசிட்டிவ் காரியங்கள், எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அந்த பலத்தை அவன் விளங்கி கொண்டதுனால தான் இவ்வளோ பெரிய ராஜாவை எதிர்க்கும் மன துணிவு அவனுக்குள் வந்தது. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும். வேதத்தில் அதுதான் சொல்லுகிறது. சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சில வசனங்கள் நம்மெல்லாம் தெரிஞ்சது தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தரும் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ இவ்வளோ காரியம் இருக்குது. துன்மார்க்கனோட சம்பந்தம் கலக்காமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர்களோட போய் உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்காமல், கர்த்தருடைய வேதத்தை சும்மா வாசில பிரியமாக இருந்து வாசித்து அதை கேட்டு கீழ்ப்படிந்து, அப்படிப்பட்டவன் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல செழிப்பாயிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிறார். அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இதுதான் நம்ம அனுகூலத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான வழி. கர்த்தர் நம்முடன் இருந்தால் எல்லாம் நமக்கு அனுகூலமாய் மாறிவிடும். அதைத்தான் 2 ராஜாக்கள் 18:7 சொன்னது. கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் அவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றுவார். அனுகூலமாக்கும் கர்த்தர். அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு எதிராக இருக்கிற பல முடிச்சுகள், திறக்கப்படாத கதவுகள், மிரட்டி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக மாற்றுவார். அதுதான் வேதம் சொல்லுது. காரணம் அதற்கு என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்திருக்கு. காரணம் என்னன்னா, எசேக்கியா தன் தகப்பனாகிய தாவீதை போல, அவன் தகப்பனாகிய ஆகாஸ், அவருடைய உண்மையான தகப்பனாகிய ஆகாஸ் தாவீதுடைய வழியில் நடக்கலை. ஆனால் இவன் தாவீதுனுடைய வழி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து படித்து தேடி அவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தினான். அதுதான் தன் தகப்பனாகிய தாவீது நடந்த வழிகளிலெல்லாம் தன்னை நடத்துவதற்கு தன் மனதை திடப்படுத்தி கொண்டான். அந்த காலத்தில் தாவீது எப்படி இருந்தார், அவருடைய ஆட்சி எப்படி இருந்ததுங்களாம் இன்றைக்கு மாதிரி இன்டர்நெட்டில் போய் நீங்கள் அடித்து பார்க்க முடியாது, தேடி பார்க்க முடியாது. போகணும், அனுபவம் வாய்ந்தவர்கிட்ட கேட்கணும். அதான் பல புஸ்தகங்களாகவும் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்காது. அந்த மாதிரி இடங்களில் போய் தேடி பல இடங்களில் கண்டுபிடிச்சு தாவீதுடைய வழி என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய தேசத்திலும் நடைமுறைப்படுத்தினான். முதல் காரியம், இவர் எப்படி அவர் போன இடமெல்லாம் அனுகூலமாச்சு? நமக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கும் இந்த அனுபவம் வேணுமா? நீங்கள் போகிற இடமெல்லாம் சில ஆட்கள் சொல்லுவாங்க, சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நான் என்ன செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது. நாங்கள் சபைக்கு போகிறோம், அபிஷேகம் கூட பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்குறோம், ஆனால் நாங்கள் எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல பிரதர், யாரோ எங்களுக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிற நூற்றுக்கணக்கான பேர் நான் பார்த்துருக்கிறேன். முதல்ல ஒரு வியாபாரம் செஞ்சோமா, அதில் ஒரு பெரிய நஷ்டம். அதுக்கப்புறம் அதில் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வாங்கி இன்னொரு வியாபாரத்தில் போட்டோம், அதுவாவது விளங்குமான்னு சொல்லி அதற்காக ஜெபமெல்லாம் பண்ணி தான் ஆரம்பித்தோம். அதுவும் கொஞ்ச நாள் தான் முடிவுக்கு வந்து விட்டது.
அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சத்தை விட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன வியாபாரத்தை துவங்கினோம். அதுவும் விளங்கலை. அப்புறம் தான் ஒருவர் சொன்னார், இது உங்களுக்கு யாரோ எதிராக பில்லி சூனியம் வச்சிருக்கிறாங்க, அந்த ஆவிதான் உங்களுக்கு எல்லாவற்றையும் எதிர்மறையாக மாற்றுகிறது. உங்களுக்கு யாரும் பில்லி சூனியமெல்லாம் வைக்கலை. இப்படிலாம் வந்து பில்லி சூனியம் வச்செல்லாம் எதிர்மறையெல்லாம் மாற்றாது. உங்களுக்கு நீங்களே வைத்து கொண்ட பில்லி சூனியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற விடாமல் செய்யும். அது என்ன பில்லி சூனியம்னு கேட்பீங்க. வாழ்க்கையில் கர்த்தருக்கு எதிரான பல காரியங்கள் உள்ளே இருக்கும். நம்ம அபிஷேகம் பெற்றவங்களாக நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், சபைக்கு போய் கொண்டிருக்கலாம், காணிக்கை கூட கொடுக்கலாம், ஒரு சபையில் மெம்பராக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருந்தால்தான் நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக மாறும். அப்போ நமக்கும் அந்த மாதிரி அனுகூலமாக மாறணும்னா, இந்த பேய் கொண்டாந்து வச்சுட்டாங்க, பிசாசை கொண்டாந்து வச்சுட்டாங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் உங்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அனுகூலமாய் மாற்றணும்னா எசேக்கியா என்னென்ன செய்தார் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பு கவனித்து பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆளை பற்றி கர்த்தர் பேசுகிறாரு. அவன் போகிற இடமெல்லாம் 1 2 இல்லை, அவன் எங்கே போனாலும் அது அவனுக்கு சாதகமாகவே முடிகிறது. எல்லாமே சாதகமாக முடிகிறது. எவ்வளோ ஆச்சரியம். அப்போ அந்த ஆள் என்ன செய்தான் என்பதை நம்ம கவனித்து பார்த்தால் அதே மாதிரி நாமும் செய்ய துவங்கினா கண்டிப்பாக நீங்கள் போகிற இடமும் நீங்கள் செய்கிற காரியமும் உங்களுக்கு அனுகூலமாய் மாறும். முதல் காரியம் அவன் என்ன செய்தான் என்று கேட்டால், அவன் தன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினான். ஃபஸ்ட்டு கர்த்தர் கிரியை செய்யணும்னா ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்கற்ற காரியங்களில் நம்ம வாழ்க்கையவே வந்து நாசமாக்கி வச்சு எதை கர்த்தர் கொடுத்தாலும் போட்டு உடைச்சு நம்மை சுற்றிலும் ஒழுங்கினமான காரியங்கள் இருந்தால் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தர் கிரியை செய்யும்படி வாழ்க்கையை முதல்ல ஒழுங்குபடுத்தணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த எசேக்கியாவினுடைய வெற்றியின் ரகசியம், எசேக்கியா போன இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் மாறினதின் காரணம், அதனுடைய முதல் படி என்னன்னு கேட்டால், அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரகத்தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தையும் உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று ஒரு பேர். நிகுஸ்தான் என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து வந்தபோது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உள்ளே வருது. அந்த சர்ப்பங்கள் பயங்கரமான பாம்புகள் பாளையத்தில் தங்கியிருக்கிறாங்க. உள்ளே வந்து பல பேரை கடிக்க ஆரம்பிச்சிருது. அதில் கடித்தவர்கள் விஷத்தில் பல பேர் மாண்டு போகிறாங்க. அவர்களுக்கு தாங்க முடியல, என்ன செய்வது என்று கேட்டார்கள். அப்பொழுது ஒருவன் பாம்பிலே கடிக்கப்பட்டு விட்டால் அந்த விஷம் முறிந்து போவதற்கு அப்படின்னு ஒரு கம்பத்தை மோசே வெண்கலத்தில் செய்து அதில் ஒரு பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரி வெண்கல சர்ப்பம், அந்த சர்ப்பத்தை உண்டாக்கி பாளையத்தின் நடுவிலே அதை உயரமான இடத்துல நட்டு வைத்தான். அதை நட்டு வச்சா ஒருவனுக்கு இந்த பாம்பு கடித்த விஷம் உடம்பில் ஏறிச்சுன்னா அவன் நேராக இந்த நிகுஸ்தானுக்கு முன்னால் போய், உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்துக்கு முன்னால் போய் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து விழுந்தால் அவனுடைய விஷம் முறிந்து போய்விடும் என்று அவர்களுக்கு மோசே சொல்லியிருந்தார். மோசேக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார் ஒரு பிளான். இது எதற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்குன்னா, சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை போல. இயேசுவே சொன்னார், வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்திலே மோசேயினால் உயர்த்தப்பட்டதை போல மனுஷகுமாரனும் சிலுவையிலே உயர்த்தப்பட போகிற நாள் வருகிறது அப்படின்னு கர்த்தர் பேசியிருந்தார். அப்போ இது எதை குறிக்குதுன்னா, ஒரு மனிதன் பாவத்தினால கடிக்கப்பட்டு பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு சாத்தானுடைய விஷம் உடம்புல ஏறிச்சுன்னா அவங்க நேராக போய் நிகுஸ்தானுக்கு முன்னால் விழுந்த மாதிரி கர்த்தருடைய சிலுவைக்கு முன்னால் உயர்த்தப்பட்ட இயேசுவுக்கு முன்னால் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் இந்த விஷம் முழுவதும் இறங்கி போயிடும், பரிசுத்தமாயிருவாங்க. இதைத்தான் வேதம் அங்கே ஒரு அடையாளமாக காட்டியிருக்கு. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க இந்த ஜனங்கள் சொன்னால், மோசே காலத்தில் அந்த பாம்பு இருக்கிற இடத்தெல்லாம் தாண்டி வந்த பிறகும் அவர்கள் அதை நாளாவட்டத்தில் விக்கிரகமாக்கிட்டாங்க. விக்கிரகமாக்கிட்டு அதை கொண்டு வந்து அதற்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மணி அடிச்சு சில காரியங்கள் அடையாளத்துக்கு வைக்கப்பட்டால் அதையும் கொண்டு வந்து விக்கிரகமாக்கிட்டாங்க.
ஜனங்களுக்கு ஏனோ தெரியவில்லை, விக்கிரகங்கள் மேலே அப்படி ஒரு மோகம். இன்னைக்கு வரைக்கும் விக்கிரகங்களை பார்த்துட்டா அவங்க அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி அதுக்கு தூபம் காட்ட ஆரம்பித்து விடுவார்கள். இவன் என்ன செய்தான், தன் தகப்பன் தேசத்தை தீட்டுப்படுத்தும்படிக்காக நிறைய விக்கிரகங்களை கொண்டு வந்து வச்சு, தோப்பு விக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரங்கள் அடைந்த ஒரு தோப்பு இருக்கும். அந்த தோப்புக்குள்ளே ஜனங்கள் போய் நரபலி செலுத்துவாங்க, மரங்களின் கீழே பாவத்தை செய்வாங்க, நிறைய பேருடைய இரத்தத்தை சிந்த வைப்பாங்க, அங்கே ஆராதனைகள் பண்ணுவாங்க. அங்கே குடித்து வெறித்து அந்த தோப்பில் 3 நாள் 7 நாள்லாம் தங்கியிருப்பாங்க. பாவத்தை பச்சை தண்ணீர் போல பருகுவார்கள். அதுதான் விக்கிரக தோப்புகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யார் கொண்டு வந்து வச்சான்னா, பக்கத்து தேசங்களில் புறவினத்தார் செய்கிற காரியத்தை பார்த்து ஆகாஸ் அதன் மேலே ஈர்க்கப்பட்டு அவன் கொண்டு வந்து வச்சது இதெல்லாம் தேசத்தில். அவன் இதற்கு பிறகு வந்த எசேக்கியா முதல் காரியம் என்ன செய்தான்னா, தன்னுடைய பிதாக்கள் அல்லது தன்னுடைய தேசம் தங்களுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்த இந்த பாவ காரியங்களை எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தினான். ஃபஸ்ட்டு அந்த சாபத்தீடான காரியங்களை சுத்தப்படுத்தினான். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கணும்னா முதல்ல நீங்கள் சுத்தப்படுத்தணும். பாருங்கள், யாராவது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப விருப்பமான உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார் உங்கள்கிட்ட, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன், என்ன செய்வீங்க? முதல்ல உங்கள் கூட ஒரு 4 நாள் தங்க போகிறேன், என்ன செய்வீங்க? நீங்கள் முதல்ல அந்த இடத்த நீங்கள் சுத்தப்படுத்துவீங்க. சாதாரணமாக நம்ம வாழும்போது நம்முடைய வீடு அழுக்காக இருக்கும், குப்பையாக இருக்கும், பிள்ளைங்க பேப்பரை கிழிச்சு போட்டிருப்பாங்க, பொருள்கள் எல்லாம் இங்கொன்றும் அங்கொன்றுமா இருக்கும். யாராவது ஒரு விசேஷமான ஆள் நம்ம வீட்டை பார்க்க வருகிறேன் என்று சொன்னால் அல்லது வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னால் உடனே பாருங்கள் தடாலடியாக எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவோம். ஒரு மனிதன் வந்து கொஞ்சம் நேரம் தங்கி போவதற்கே நம்ம இவ்வளவு ஒழுங்குகளை படுத்தணும்னு சொன்னால், கர்த்தர் நம்ம கூட வந்து இருக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் எதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் உலாவுகிற இடம் எப்படி இருக்கணும், கர்த்தர் நடமாடுகிற இடம் எப்படி இருக்கணும். சில வீடுகளுக்குள்ளே நான் சொல்லுது எழுத்தின்படியே கூட சில வீடுகளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். ஆனால் சில வீடுகளுக்குள்ளே நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப ஏழ்மை எளிய நிலைமையில் இருக்கிற வீடுகள் கூட தேவனுடைய பிள்ளைகள் அந்த உள்ளே நுழைஞ்சாலே ஒரு பிரசன்னம் இருக்கும். எனக்கு அந்த ஊர் பேர் சட்டுன்னு ஞாபகம் வரல. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், அதில் ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும், அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, தகப்பன் தாய் கிடையாதுன்னு நினைக்கிறேன், அவங்க கர்த்தர் மேல் ரொம்ப வைராக்கியமாச்சு எல்லா ஜபங்களுக்கும் போவாங்க. தன்னுடைய ஊரில் எப்படியாவது கூட்டங்கள் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. என்னை வந்து அவர்கள் பல முறை சந்தித்தார்கள். ரொம்ப சின்ன கிராமம், எனக்கே பேர் ஞாபகம் இல்லைன்னா பாருங்களேன், அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயா எங்கள் ஊரில் ஒரு கூட்டம் நடத்தணும், நீங்கள் வரணும்னு சொல்லி அந்த சகோதரனும் சகோதரியும் என்கிட்ட கேட்டாங்க. சகோதரினா உண்மையிலே அக்காவும் தம்பியுமோ அல்லது தம்பி அண்ணனும் தங்கையுமா என்று தெரியவில்லை, அவள் 2 பேரும். அப்போ நான் சில நாட்கள் தட்டி கழித்து கொண்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த நேரத்தில் நேரம் இல்லை. அதற்கு பிறகு பார்த்தேன், இந்த வாலிப வயசில் இவங்க அடிக்கடி தேவன் மேலே இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்களே, அந்த கிராமத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வருவோம்னு சொல்லி நான் தேதி கொடுத்தேன். நான் ஏன் இந்த சின்ன கிராமங்களில் போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் அவர்கள் கூட்டம் நடத்த அவர்கள் பொறுப்பெடுத்து கொண்டால் நம்ம போகிறோம் வருகிறோம்னு சொன்னால் பல ஊரில் இந்த ஆட்கள் வந்துடுவாங்க. இவர்கள் நிறைய பணத்தை செலவிட வேண்டி இருக்கும், பல காரியங்களை அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ண வேண்டி இருக்கும். அவர்களால் அதெல்லாம் செய்ய முடியுமா, தாங்குவாங்களான்னு பார்ப்போம். நமக்கு காணிக்கலாம் வேண்டாம், ஆனால் ஜனங்கள் பக்கத்து ஊர்லேருந்துலாம் வந்து போய் உட்காந்து போகணும்ல, ஒரு நல்ல மேடை போடணும், நல்ல மைக் வைக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. நான் இதனால தான் ரொம்ப நாள் யோசித்து கொண்டே இருந்தேன். பாவம் இவங்களே ரொம்ப ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வர்றாங்க, கூட்டம் நடத்துகிறேன்னு சொல்லி உங்கள் கையில் இருக்க பணமெல்லாம் கரைஞ்சிடக்கூடாது. சரி, நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வருகிறேன். நான் அந்த கிராமத்துக்கு போயிட்டேன். நான் சொன்ன மாதிரியே வழக்கத்தின்படி நிறைய பக்கத்து ஊர்களேருந்தெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் சாயந்தர நேரத்தில் இந்த ஊருக்கு போன போது அந்த வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு போனாங்க. அந்த வீடு ஒரு 2 ஹால் இருக்குது, அவ்வளோதான். அந்த ஹால் ஒவ்வொன்றும் 10 அடி 8 அடி அகலம், அவ்வளோதான் இருக்கும். சின்ன சின்ன ஹால், மேலே ஓலை வேய்ந்திருக்கிறது, ஒரு சில பகுதிகளில் ஓடு போட்டிருக்கு, இவ்வளோதான் அந்த வீடு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்த போது அந்த வீடு அவ்வளவு சுத்தமாக அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. வேதாமத்தெல்லாம் ஒழுங்காக அடுக்கி வச்சுருக்கிறான். சின்ன வீடு தான், சாப்பிட்ற கூட நல்ல பிளேட்டு கிடையாது, ஆனால் அதை நேர்த்தியாக வைத்திருந்தார்கள். ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பது
அவனை சுற்றி இருக்கிற இடத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். கர்த்தர் ஒரு இடத்துல உலாவணும், நம்ம இடத்துல பேசணும்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்க, அவர் ஆவியாய்த்தானே இருக்கிறார், அவர் இதெல்லாம் பெருசுபடுத்த மாட்டார். யார் சொன்னது உங்களுக்கு அப்படி? கர்த்தர் பாருங்கள், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, ஏன்னா நான் நிற்கிறேன், ஆகவே உன் காலில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடுன்னு கர்த்தர் சொன்னார்ல, அது எழுத்தின்படியே தானே செருப்பை கழட்ட சொன்னார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். இது ஒன்று. இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாறுபாடான காரியங்கள் உள்ளே அது நம்மை தீட்டுப்படுத்த ஆரம்பித்திருக்கும். இது மாதிரி தான் விக்கிரக தோப்பு, மேடைகள், விக்கிரகங்கள் இதெல்லாம் இருக்கும். நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாக வந்த பல தீய பழக்க வழக்கங்கள் உள்ளே இருக்கும். இதெல்லாத்தையும் நீங்கள் முதல்ல ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்தாவிட்டால் கர்த்தருடைய கிருபையை நம்ம முழுமையாய் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு நேரம் நீங்கள் ஜெபத்துக்கு போனீங்கன்னா கூட, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பதற்கு முன்னால் உங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து உங்கள் இருதயத்தை ஒழுங்குபடுத்தி அப்புறம்தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன்னா இருதயத்தில் அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். நான் சில ஜெப கூட்டங்களில் கலந்துருக்கிறேன். அங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னால் பல நிமிஷங்கள் அவர்களுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை நீர் கவனித்து கேட்கணும்னா என் இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தனைகள் மறைக்கப்படணும் அப்படின்னு பாவ அறிக்கை ஜெபம்னு சொல்லி கொஞ்ச நேரம் பாவ அறிக்கை ஜெபம் பண்ணி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தான் அவர்கள் பேசுகிறார்கள். ஏன்னா ஏசாயின் புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே. அவர் சொல்கிறார், உங்கள் இருதயத்தில் பாவம் இருந்தால் அந்த பாவம் தான் உங்களுக்கும் எனக்கும் இடையில் தடுப்பு சுவராய் நிற்குது. ஓ முகத்தை நான் பார்க்க முடியல, என் முகத்தை நீ பார்க்க முடியல, என் குரலை உன்னால் கேட்க முடியல, ஓன் குரலை என்னால் கேட்க முடியல. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் பாவம் ஒரு தடைச்சுவராக இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். அப்போ இந்த பாவத்தையும் உள்ளே வைத்து கொண்டு அதற்கும் நீங்கள் அனுமதி கொடுத்து கொண்டு தேவனிடத்தில் கிருபையை தேடினால் அது கிடைக்காது. முதல்ல உங்களை சுற்றிலும் பரிசுத்தமாக்கணும், அதை சுத்திகரிக்கணும். அது தேவன் உலாவுகிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நிர்ணயிச்சிருக்கீங்களோ அது மாதிரி நீங்கள் அந்த இடத்த மாற்றணும். பணக்காரலாய்த்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்தை சுத்தமாக வைக்கணும், வாழ்க்கையை சுத்தமாக்கணும், இருதயத்தை சுத்தமாக வைக்கணும். அது இல்லாவிட்டால் தேவன் பேசுகிறதை நம்மால் கேட்க முடியாது. பல மணி நேரங்கள் பாவ உணர்வோடு நம்ம இருந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணால் கர்த்தரால் உங்களுடைய சத்தத்தை கேட்கவே முடியாது. பாவம் ஒன்றுதான் கர்த்தருடைய கண்களை மறைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. கர்த்தருடைய கண் மறைக்கப்பட்டோம். பாருங்கள், ஆதாமும் ஏவாளிடத்திலும் தினசரி சாயந்தர நேரத்தில் கர்த்தர் பேசி அளவளாவி விட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் அவர் போவார், அவர்களோட பேசுவார். ஒரு நாள் வருகிறார், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியலை. கர்த்தர் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஏன் ஒரு மனிதன் எங்கே இருக்கிறார்னு கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு தெரியல, எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அடுத்தவர் உடனே கேட்குறார், அவனை பார்க்க முடியலன்னு சொன்னோன்னே அவனுக்கு புரிந்து விட்டது. நீ பாவம் செய்தாயா? நான் உனக்கு புசிக்கக்கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயான்னு கேட்குறார். ஏன்னா அவனுடைய முகத்தை, அவனுடைய உருவத்தை அவர்களை மறைக்கக்கூடியது ஒன்று பாவம். அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை அனுகூலமாய் மாற்றணும்னா முதல்ல உங்கள் ஊழியமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒழுங்குபடுத்துங்க. ஒரு ஒழுங்கும் கிரமமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து வாருங்கள். அப்போ அவன் அதைத்தான் செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரகம் இதெல்லாம் கர்த்தர் நீங்கள் நடுவில் உலாவதற்கும் வாசம் பண்ணுவதற்கும் எதெல்லாம் தடையாக இருக்குமோ அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பாவங்கள் நல்லது மாதிரியே தெரியும். மோசே செய்து வைத்திருக்கிற, மோசே இதுக்காக செஞ்சு வைக்கல, தூபம் கட்டுறதுக்கு. ஆனால் ஜனங்கள் அதை வேறு விதமாய் மாற்றி விட்டார்கள். நிகுஸ்தான் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள், அதையும் உடைச்சிட்டான். அது இருக்கக்கூடாது, அதற்கு நிகுஸ்தான் என்று பெயர் வைத்திருந்தார்கள். அந்நாட்களில் அந்த சர்ப்பத்தையும் உடைத்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் நமக்கு வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம கூட இருக்குன்னா, கர்த்தர் ஒழுங்கும் கிரமமானவர் இல்லையா? எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:7 சொல்லுகிறது, வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில்
உன் வேலையை ஒழுங்காக்கி பின்பு உன்னுடைய வீட்டை கட்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு காரியத்தை நீ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால் ஒழுங்குபடுத்துவது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிரமமான வாழ்க்கையை நடத்தி கொள்வது இன்றியமையாத ஒன்று. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அதை நமக்கு நாமே தீர்மானித்து கொள்ள வேண்டும். நடத்தையிலே ஒழுங்கு நமக்கு இருக்கணும். நம்முடைய நடக்கைகள் கர்த்தருக்கு முன்பாக தேவன் பார்த்து நம்மை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அந்த ஒழுங்கான நடவடிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது பாருங்க. ஆகிலும் நாம் எதுவரை தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு தேறி இருக்கீங்க என்பது நீங்கள் நடந்து கொள்ளுகிற ஒழுங்கின் நடவடிக்கையில் தான் கணக்கிடப்படுகிறது. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் எதுவரையில் தேர்ந்து இருக்கீங்களோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அதான் முக்கியம். வாழ்க்கையில் ஒழுங்கும் கிரமமும் முக்கியம். இது ஜெப நேரம், இது நமக்கான காரியங்களை பார்க்குற நேரம், இது வேலை நேரம், இது கர்த்தருடைய வசனத்துக்களை நம்ம காத்திருக்க வேண்டிய நேரம், இது ஊழியத்துக்கு போக வேண்டிய நேரம். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துங்க. இதுதான் முதல் ஸ்டெப்பு. ஒழுங்கற்ற காரியங்களுக்கு நடுவிலே கர்த்தர் அவைகளை அருவருத்து விடுவார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல ஒழுங்குக்கும் கிரமத்துக்கும் செயல்படணும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நம்ம சுற்றிலும் இருக்கிற அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கு நடவடிக்கைகளே காட்டி கொடுத்து விடும். ஒழுங்கு நடவடிக்கை காட்டிடும். அதான் வேதம் சொல்லும். 2வது காரியம், இவன் போகிற இடத்திலெல்லாம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமானதுக்கு காரணம் என்னென்னா, கர்த்தர் மேல் அவன் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தான். இது அல்லது அது அல்ல, அது மாத்திரம்தான், கர்த்தர் மாத்திரம்தான். நம்ம என்ன செய்வோம்னா 2 காரியம் வச்சுருப்போம். கர்த்தர் இடத்துலையும் கேட்போம், அது சரியாக வரலாம், பிளான் பி, இதை நம்ம செய்வோம் என்று சொல்லி 2 வச்சுருப்போம். இவன் அப்படி இல்லை, கர்த்தர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறதை வாசித்து பாருங்கள். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. பைபிள் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க பாருங்க. யூதாவின் ராஜாக்கள் வந்தாங்கல்ல, அந்த ராஜாக்களில் ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, தாவீது அப்படின்னு கேட்பீங்க. தாவீது இஸ்ரவேலின் ராஜா, ஒட்டுமொத்த 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாக இருந்தார். தேசம் பிரிஞ்ச பிறகு 2ஆக பிரிஞ்சில், ஒன்று வட தேசம், மற்றொன்று தென் தேசம். ஒன்று இஸ்ரேல் தேசம், இன்னொன்று பேர் யூத தேசம். இந்த யூத தேசத்தில் மன்னர்கள் தோன்றினார்கள். இந்த மன்னர்கள் ராஜாக்கள் வந்தாங்கல்ல, இந்த ராஜாக்களில் எந்த ஒரு ராஜாவும் இவனுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி இவன் அளவுக்கு கர்த்தர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தவன் ஒருவனும் இல்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18:5. நாம் நம்புகிறோம் கர்த்தரை, ஆனால் அந்த நம்பிக்கை கர்த்தரால் மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கையினுடைய உறுதி அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வேதம் சொல்லுது பாருங்க, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம இதை எதை வைத்து நம்ம கணக்கிடலாம்? ஆண்டவர் இருக்கிறாருன்னு நாங்கள் நம்புகிறோங்க, கர்த்தர் கிரியை செய்கிறார் நம்புகிறோம், நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியிலெல்லாம் நிறைய சாட்சி காட்டு நம்புகிறோம், கர்த்தர் இன்றைக்கும் குணமாக்குறார் நம்புகிறோம். இது மாத்திரமா? இல்லை. நம்புகிறவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. ஒருத்தன் நம்பினான்னா அதற்கு அடையாளம். ஒருத்தன் சந்தோஷமாக இருந்தால் அவனுடைய நடையிலே அது தெரிஞ்சிடும், அவனுடைய பேச்சில் தெரிஞ்சிடும், முகத்தில் தெரிஞ்சிடும். அது மாதிரி நீங்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சில அடையாளங்கள் இருக்கும். என்ன தெரியுமா? ஒன்று, கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கிற மனிதன் தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறான் எப்போவுமே. ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அழுக்குப்படுவது இயல்பு தான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கரைப்படுவது இயல்பு தான். ஏன்னா உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளும் கரைகளுக்குள்ளும் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தான் வேத வசனம் சொல்லுது,
நாம் இப்படிலாம் செய்தால் இந்த உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டி இருக்குமே அப்படின்னு பவுல் சொல்கிறார். அது வரத்தான் செய்யும். நீங்கள் ஒரு நாள் காலைல குளித்தா சாயந்தரம் வரும்போது பாருங்கள், மறுபடியும் நம்முடைய சரீரத்தில் அழுக்கு ஏறிக்கொள்ளும். அது தவிர்க்க முடியாது. ஆனால் அதை அப்படியே தக்க வைத்து விடுவது தான் தப்பு. பல பேர் நம்ம பார்த்துருக்குறோம், ரட்சிக்கப்படும் போது தங்களுடைய பாவத்தை, குற்றத்தை அறிக்கை செஞ்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம தினசரி எப்படி நாம் நம்மை கழுவி கொள்ளுகிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம். அது ரொம்ப முக்கியம். நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோமே, நம்ம தான் ஊழியம் செய்கிறோமே, நம்ம தான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிறோமே, மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோமே அப்படின்னு நாம் சும்மா இருந்து விடக்கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாரி போக பண்ணிவிடும். அழுக்கு சேர ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்கிற பூமி அழுக்கான பூமி. இதில் நாம் அடிக்கடி நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்னா, முதல் முறையாக நம்ம கர்த்தரிடத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது, ரட்சிக்கப்படும் போது நம்முடைய எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சுருப்போம். நம்ம சின்ன வயதிலிருந்து எல்லாம் செஞ்சுருப்போம். அதுக்கு பிறகு அறிக்கை செய்யும்போது மறுபடியும் நீங்கள் முதல்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அந்த பாவத்தையெல்லாம் கர்த்தர் மன்னித்து விட்டார். அதானே? முதல்ல நான் சின்ன பையனாக இருக்கும்போது திருடினேன், ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி செய்தேன், அப்படி செய்தேன், பொய் சொன்னேன், ஏமாற்றினேன், வஞ்சித்தேன். அது முதல்ல நீங்கள் ஆண்டவர்கிட்ட அழுது ஒப்புரவாகி உங்கள் நினைவில் இருந்த பாவத்தையெல்லாம் சொல்லி அறிக்கை செய்து விட்டுவிட்டீர்கள். கர்த்தரும் மன்னித்து விட்டார். மறுபடியும் நீங்கள் போய் கர்த்தரிடத்தில் பாவறிக்கை செய்யும்போது முதல்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடாது. எதில் விட்டீங்களோ அதிலிருந்து அதற்கு பிறகு இப்போ நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னென்ன தவறுகள் இருந்ததோ அவைகளை நீங்கள் அறிக்கையிடணும். சுத்திகரித்து கொள்ளுதல் என்பது எல்லா சமயங்களில் தினந்தோறும் நடக்க வேண்டும். சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை, சரித்திரத்தை படித்து பார்த்தால் அவர்கள் தங்களுடைய பின்னணியில் அவங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்னன்னு கேட்டால், அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு முன்னால் தங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அதை சமன்படுத்தி இருக்கிறாங்க, அதை சுத்திகரித்திருக்கிறாங்க. சமீப காலத்தில் வாழ்ந்த தேவ மனிதன் டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய புஸ்தகத்தில் ஒரு அனுபவம் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நேற்றைக்கு இருந்த பில்லி கிரஹாம் இன்றைக்கு இருக்க மாட்டான், இன்றைக்கு இருக்கிற பில்லி கிரஹாம் நாளைக்கு இருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்க போவதற்கு முன்னால் என் இருதயத்தை நான் சோதித்து பார்க்கிறேன். இந்த நாளில் நான் என்ன தப்பு செஞ்சேன், என்கிட்ட என்ன தவறு இருக்குது, நான் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று தேவனுடைய ஆவியானுடைய வெளிச்சத்தில் என்னை நான் சீர்தூக்கி பார்க்குறேன். அது எல்லாவற்றையும் அன்று இரவே அறிக்கை செய்து விட்டுவிட்டு காலையிலே புது மனிதனாக நான் எழும்புகிறேன் என்று சொல்கிறாங்க. நம்ம தான் அறிக்கை செஞ்சிட்டோமே, ஏன் திரும்ப திரும்ப அறிக்கை செய்யணும்னு கேட்கக்கூடாது. நேற்று தானே நீங்கள் குளிச்சிங்க, அதுக்காக இன்னைக்கு குளிக்காமல் இருப்பீங்களா? போன 3 மணி நேரத்துக்கு முன்னால் காலையில் தானே சாப்பிட்டீங்க, மத்தியானம் சாப்பிடாமல் இருப்பீங்களா? அப்போ என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அறியாமலே ஆவிக்குரிய மாசுகள் மேலே விழுந்துடும். அதனால் கர்த்தரை நம்புகிறவன் எப்பொழுதும் தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள நாடுகிறான். நேற்று வீட்டை கூட்டணும், பெருக்கணும், இன்றைக்கி கூட்டுறோம்ல, பெருக்கிறோம்ல. ஏன்னா நம்ம இந்த வீட்டில் வாசம் பண்ணணும். அப்போ கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நம்பினால் நீங்கள் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக உங்களை சுத்திகரித்து கொண்டு உங்கள் இருதயத்தை கட்டுக்காவல்களோட சுத்தமாக வைத்திருப்பீர்கள். 1 யோவானுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறதைப் போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். இதுதான் நீங்கள் கர்த்தரை நம்புகிறீர்கள் என்பதற்கான அடையாளம். கர்த்தர் என் கூட இருந்து வாசம் பண்ணுகிறார் என்பதை நம்பினா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவீங்கள்ல. அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என் கூட தங்கி இருக்கிறார், அதை நம்புகிறேன், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அதை உங்களுடைய கிரியையில் காட்டணும் இல்லை. கர்த்தர் இருக்கிற இருதயத்தில் எப்படி இத்தனை வருடங்களாக, இத்தனை மாதங்களாக எப்படி அழுக்கு சேர்ந்து போகும்? அப்போ தினசரி சுத்திகரிப்பு நமக்கு தேவை. ஒரு தேவ மனிதன், ஒரு பெரிய தேவ மனிதன், ஒரு ஊழியக்காரர், அந்த ஐயா என்ன செய்வார்னா, தினசரி இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து எந்தெந்த காரியத்தெல்லாம் கரெக்ட் பண்ணணும், சரி பண்ணணும் பார்த்து கணக்கு முதற்கொண்டு பார்ப்பாராம். யார்ட்டையாவது கடன் வாங்கியிருக்கிறேன்னா, ஒரு வேளை இன்றைக்கு இரவிலே நான் மரித்து போய்விட்டால்
அந்த கடன்காரனாக நான் மறிக்கக்கூடாது. அதனால் அன்னன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து அவருடைய கணக்குகள் கடன்லாம் பார்த்து பணத்தெல்லாம் வாங்கி இவனுக்கு இது கொடுக்க வேண்டியது பாக்கி இருந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுக்கைக்கு போவாராம். எல்லாவற்றையும் தன்னை சமன் பண்ணி வைத்து விட்டு. நீங்கள் ஒரு காரியத்தை சரியாக ஒழுங்கும் கரமாக செய்கிறதுனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்குன்னா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். காலையிலே தேவனை துதிப்பதற்கும் காலையிலே தேவனுடைய மகிமையை சொல்லி கர்த்தரை ஆராதிப்பதற்கும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கும் அந்த நேரத்தை வச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் உங்களை ஒரு தற்பரிசோதனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே போங்க. கர்த்தருடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. அது நம்முடைய உள்ளிந்திரியங்களெல்லாம் சோதித்து அறியும். ஆவியானவர் அதை பரிசுத்தப்படுத்துறதுக்கும் அதை சோதித்து பார்ப்பதற்கும் இடம் கொடுங்கள். காத்துருங்க. மனசை அப்படியே அந்த நாளை நோக்கி பின்னோக்கி திருப்பி ஓட விடுங்க. எந்தெந்த இடத்துலலாம் வசனத்துக்கு விலகி நடந்தேன், எந்தெந்த இடத்துலலாம் மனிதர்களை நான் துச்சமாக நினச்சிருக்கிறேன், பாவ எண்ணங்கள் எந்தெந்த இடத்துல நான் இடம் கொடுத்துருக்கிறேன், எந்தெந்த இடத்துலலாம் தேவனுடைய பிரமாணங்களை மீறி நடந்திருக்கிறேன். நீங்கள் ஆரம்பிங்க பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு மறந்து போன பல காரியங்கள் கூட கர்த்தர் உங்களுடைய நினைவு கொண்டு வருவார். அவைகளெல்லாம் அறிக்கை செய்யுங்கள். ஒருவேளை இன்றைக்கு இரவிலே நம்முடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் கூட கணக்கு சரியாக இருக்கணும், அதான் முக்கியம். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒருவன் தேவனிடத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சுருந்தா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், தினசரி கர்த்தர் என் கூட வாசம் செய்யணும்னா என்னுடைய காரியங்கள் எல்லாம் சரியாக இருக்கணும் என்று நீங்கள் கர்த்தர் கூட இருக்கிறார் நினைச்சாலே நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்வீர்கள். அதை தவிர்க்கவே முடியாது. அதுதான் வேதம் சொல்லுது. 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறதை போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். சுத்திகரிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதை மனதில் ஆழமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. 2வது, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவனுடைய நடைமுறைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில அடையாளங்கள் இருக்கும். 1, தன்னை சுத்திகரித்து கொள்ளுவான், அடிக்கடி தன்னை சுத்திகரித்து கொள்ளுவான். 2வது அடையாளம் என்னன்னு கேட்டால், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வையாதிருக்கிறான். இந்த பணம் என்னை காப்பாற்றும், பணத்து பின்னாலே ஓட மாட்டான். பணத்துக்கு பின்னால் ஓடி அதை தேடி சேகரம் பண்ண நினைச்சானா அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். பணம் நமக்கு எல்லாத்துக்கும் தேவை தான். ஒரு பிரயாணம் பண்ணுவதற்கு, ஒரு காஃபி குடிக்கிறது கூட நமக்கு பணம் தேவை தான். ஆனால் பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டான். இது வேதம் நமக்கு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி பல நவீன போதகங்கள் நிலையற்ற ஐஸ்வர்யம்தான் சாஸ்வதம் என்று நமக்கு கற்பிக்கின்றன. அவங்க என்ன சொல்கிறாங்க, நிலையற்ற ஐஸ்வர்யம் இருக்குது பாருங்கள், அந்த செழிப்பு தான் முக்கியம். கர்த்தர் அந்த செழிப்பைத்தான் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அதுதான் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதம், அதை நாடி தேடுங்கள், ஜெபத்தில் அதை தேடுங்கள் என்று நமக்கு கற்பிக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கையாக இருந்தால் அதை எதை வச்சு பார்க்கலான்னா, அவன் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வையாதிருக்கிறான். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், இந்த வசனம் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட போதகங்கள் ஆஸ்தியின் மேலும் ஐஸ்வர்யத்தின் மேலும் அந்தஸ்தின் மேலும் நம்மை நம்பிக்கை கொள்ள வைக்கிறாங்க பாருங்க. அதுதான் ஆசீர்வாதம் என்று நம்ம கற்பிக்கிறாங்களே, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தா கூட நீங்கள் இன்றைக்கு ஓடி ஓடி சேர்த்தது என்றைக்கும் சாஸ்வதமாக உங்கள் கையில் நின்றாது. இன்றைக்கி நீங்கள் சேர்த்ததை நாளைக்கு வேறொருவன் அனுபவிப்பான். நீங்கள் கட்டின வீட்டில் வேறொருவன் குடியிருப்பான். அதானே நம்ம பார்த்துட்டு வர்றோம். எங்கள் தாத்தா கட்டின வீடு, பாட்டி எங்கே, தாத்தா எங்கே, இன்றைக்கி நாம் உட்கார்ந்து அனுபவிச்சுட்ருப்போம். இன்னைக்கு நமக்கு இருக்குது, நாளைக்கு வேறொருவனுடையதாய் மாறிவிடும். அப்போ இதன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கர்த்தரை விட்டு தூரம் போக சொல்கிறாங்களே, இதுதான் சாஸ்வதம் என்று நம்ப சொல்கிறாங்களே. அப்போ ஒருவன் தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறதாக 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6:17 சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்போ ஒருவன்
பணக்காரனாக இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அவனுடைய நம்பிக்கை அந்த பணத்தின் மேல் இருக்கக்கூடாது. தகப்பனார் தாயார் சேர்த்து வச்சதுங்க, பணம் இருக்குது, நான் அதை நம்பலைங்கிறக்கா எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வரவா? இல்லை, அப்படிலாம் சொல்லலை. வேதம் சொல்லுது, கர்த்தர் ஒன்று கொடுத்துருக்கிறாரா, ஆனால் ஒரு நம்பிக்கை அது மேலே வைக்காத. அது உன்னை காப்பாற்றும், அது உனக்கு நித்திய ஜீவன், அதுதான் உனக்கு போதுமானது, அதுதான் ஆசீர்வாதம். நம்பாத. கர்த்தர் மேல், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கவும் அவர்களுக்கு புத்தி சொல்லு. மூணாவது அடையாளம் இருக்குது. ஒருத்தன் நம்புகிறான் கர்த்தரை அப்படிங்கிறது எதை வச்சு பார்க்கலான்னா, எல்லா பிரச்சனைக்கும் அவன் ஜெபத்தை தேடுவான், ஜெபத்திலே நிலைத்திருப்பான். இப்போ நான் ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் முழங்கால் போட்டுருவான் சில ஆட்கள். ஐயோ, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்குறதுன்னு எனக்கு தெரியலை, இவ்வளோ பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அப்போ முழங்கால் போட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த சின்ன சின்ன பிரச்சனை வருது பாருங்கள், அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அவர்கள் ரொம்ப அலட்டி கொள்ள மாட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தால், ஜெபம் நமக்கு 2 காரியத்தை காட்டுகிறது. நமக்கு வர்ற பிரச்சனை போய் நம்ம கர்த்தரிடத்தில் சொன்னால் அது ஜெபம். ஜெபத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, போய் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அப்போ நாம் போய் ஒரு பிரச்சனையை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறேன் என்றால், ஜெபிக்கிறேன் என்றால், அந்த ஜெபம் என்ற வார்த்தையிலே நான் 2 காரியத்தை அறிக்கையிடுகிறேன். ஒன்று, நான் என்னை நம்பவில்லை. 2வது, நான் உம்மை நம்புகிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது என்னால் முடியாது, அது உம்மால் தான் முடியும். ஜெபத்தில் முழங்கால் போட்டானாலே அவன் தன்னை நம்பாமல் தேவனை நம்புகிறான் என்று தான் அர்த்தம். அதனால் இந்த ஆட்களை நீங்கள் பார்த்தா, எந்த பிரச்சனை வந்தால் கூட ஜெபிக்கலாம், ஜெபிக்கணும், இதைத்தான் மையப்படுத்துவார்கள். இது நமக்கு எதை காட்டுதுன்னா, இவர்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள். தன்னை நம்புவதை விட, மனிதர்களை நம்புவதை விட கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறாங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உத்தம விதவையாயிருந்து தனிமையாயிருக்கிறவள் தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ளவளாக இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். என்ன சொல்கிறாங்க? தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அவங்க இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பார்கள். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த காரியம் வந்தாலும் ஜெபத்தை தேடுகிறோம், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஜெபத்திலே காத்திருக்கிறோம், கர்த்தரிடத்திலே உறவாடுவதில் நம்ம நேரம் வைக்கிறோம்னு சொன்னாலே நாம் கர்த்தருடைய நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிறோம் என்பது அர்த்தம். அடுத்த காரியம் சொல்லுது, 4வது காரியம் பாருங்கள். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இருந்தால் அவன் தன் சுயத்தின் மேலே மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டானாம். அது ஒரு அடையாளம், பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்னாலெல்லாம் அது கூடாதுங்க. தன் சுயத்திலேயோ மாம்சத்தின் மேலேயோ நம்பிக்கை வைக்க மாட்டான். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து இயேசு கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவன் தேவனிடத்தில் மாம்சத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்க மாட்டான். இதெல்லாம் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். இந்த நாம் இப்போ சொன்ன இந்த பாயிண்டெல்லாம் இருந்தால் தான் நம்ம உண்மையிலே கர்த்தரை நம்புகிறோம் என்று பொருள். கர்த்தரை நம்புகிறோம் என்பது வெறும் சர்ச்சுக்கு போகிறது மாத்திரம் இல்லை, இயேசுவின் பெயரை மாத்திரம் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதல்ல. இயேசு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், போனார், திரும்ப வரும், அது மாத்திரம் இல்லை. இந்த அடையாளங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படணும். அது காணப்பட்டால்தான் நீங்கள் உண்மையான ஆரோக்கியமான நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் கொண்டிருக்கிறீர்கள் என்பது அடையாளமாகிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அடுத்த காரியம் பாருங்கள், இந்த மனுஷனுடைய வாழ்க்கை, எசேக்கியாவுடைய வாழ்க்கை, போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாய் மாற்றி கொடுத்ததன் அடுத்த ரகசியம், அவன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்தான். அதுதான் அங்கே சொல்லுது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தில், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். நீங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் அவரை சார்ந்து வாழணும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் உண்டான வித்தியாசம் என்ன?
எல்லாருமே ஏதோ ஒன்றை சார்ந்து வாழ்வார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட தங்களை நடத்துகிற தலைவர்களை சார்ந்து வாழ்வாங்க, அல்லது தன் குடும்பத்தை சார்ந்து வாழ்வாங்க. மனிதன் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறான். ஏதாவது ஒன்றை சார்ந்து வாழணும். ஒரு குடும்பத்தை சார்ந்து வாழணும், பிள்ளைகளை சார்ந்து வாழணும், அல்லது தன்னுடைய சுய நம்பிக்கையை தன்னுடைய ஞானத்தை நம்பி சார்ந்தாவது அவன் வாழணும். எது ஒன்றையும் சார்ந்து வாழாமல் வாழ முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே வித்தியாசப்படுறாங்கன்னா, அவர்கள் தேவனை சார்ந்து வாழ்கிறார்கள். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான், கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதுதான். எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர்தான் எனக்கு, அவரை சார்ந்து வாழ்கிறார்கள். இவன் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் சாதாரண பார்க்கும்போது எசேக்கியா ஒரு ராஜா என்று தெரிகிறது. பிரபலமாக இவரை பற்றி நம்ம ரொம்ப கூட அறிந்து கொள்வதில்லை. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவன் கர்த்தரை விட்டு எவ்வளவேனும் பின்வாங்காமல், எதிரிகள் எவ்வளோ வந்தாலும், போராட்டங்கள் எவ்வளோ வந்தாலும், அச்சுறுத்தல் எவ்வளோ வந்தாலும், அவ்வளோ பெரிய ராஜாவை எதிர்த்து விட்டாலும் அடுத்து என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் வர வேண்டாம். இந்த மனிதன் எதற்கும் பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்திருந்து, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அதான் அவனுடைய வெற்றியின் ரகசியம். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து வாழணும், வேதத்தை சார்ந்து வாழணும், கர்த்தரை சார்ந்து வாழணும். எந்த சின்ன விஷயத்திலும் கர்த்தரை விட்டு நீங்கள் பின்வாங்கக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் உனக்கு ஆசீர்வாதமாக அமையணும்னா நீ வலது இடது பக்கம் சாயாமல் கர்த்தர் உனக்கு கற்பித்த காரியங்கள் மேலே, கர்த்தர் உனக்கு கட்டளையிட்ட காரியங்கள் மேலே கவனமாயிரு. மோசே மரிச்சு போயிட்டார். மோசே அந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்களுக்கும் எவ்வளோதான் அவங்க முறுமுறுத்தாலும் இவர் அவர்களுக்கு நம்பிக்கையாக இருந்தார். அவர் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக இருந்தது. மரித்து போய்விட்டார். யோசுவா அவருடைய வேலையாள் பயந்துட்டார். என்ன செய்வது? ஆண்டவரே, நான் அடுத்து எப்படி நான் நடத்துவது? நான் அவனுக்கு கைலாக, அவர் மோசேக்கு கைலாக கொடுக்குற ஒரு மனிதன். இன்றைக்கி மோசே இல்லை, இவ்வளோ இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னும் தேவனுடைய திட்டம் முழுவதுமாக முடிந்து விடவில்லை. மீதி இருக்கிறதா கிளைமேக்ஸு. இதை எப்படி கொண்டு போகிறது? நான் ஒரு பக்கம் பயம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. அப்போ கர்த்தர் ஒரு காரியம் சொல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து 8வது வசனம் வரைக்கும் அவர் சொல்கிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இது வரைக்கும் மோசே தான் கொடுக்க போகிறார் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா, நீதான் இந்த தேசத்தை இந்த ஜனங்களுக்கு பங்கு வைத்து கொடுக்க போகிறாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் நீ பலங்கொண்டு திடமானதாயிரு. எதுக்கு பலம் கொள்ளணும், எதுக்கு திடமாயிருக்கணும்னு சொன்னால், என் கட்டளைகளை கை கொள்வதற்கு பலம் கொண்டிரு. சொல்கிற பார்த்தீங்களா? கர்த்தருடைய கட்டளைகளையும் வசனங்களையும் கை கொண்டு நடப்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு ஒரு தேவ பலம் உங்களுக்கு வேணும். உலகம் ஒரு பக்கம் நெருக்கும், உலகம் ஒரு பக்கம் உபத்திரவப்படுத்தும், உலகம் ஒரு பக்கம் அச்சுறுத்தும். அதை நடுவிலே கர்த்தருடைய வசனத்துக்கு சாட்சியாக இருக்கணும்னா பலம் நமக்கு வேண்டும். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, தானியேல் பாருங்கள், அச்சுறுத்தினாங்க, பயமுறுத்தினாங்க. அவர் நம்புகிற நம்பிக்கையிலிருந்து அவர்களை பிரித்து விட அவர்கள் முயற்சி பண்ணினார்கள். கர்த்தருடைய கட்டளை விட்டுட்டு, நான் அங்கே உருவாக்கி வைத்திருக்கிற இந்த சிலையை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. அது கர்த்தருடைய கட்டளையை மீறும்படிக்கான ஒரு செய்கை. அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்படலை, ராஜா என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. அவன் சொல்லுகிறான், நாங்கள் பார்த்தியா எரிகிற நெருப்பு சூளையை, அது சாதாரணமாக இருக்கிறத விட அது 7 மடங்கு வெப்பமாக்கப்பட்டிருக்கிறது. அது பக்கத்தில் போனாலே பஸ்பமாயிருவாங்க. இந்த தண்டனை கொடுக்கப்படும். இப்போது நான் உனக்கு ஒரு தவணை கொடுக்குறேன், உங்கள் 3 பேருக்கும். நீங்கள் நான் உண்டாக்கின இந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. இவர்கள் இந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும்? நம்ம அதுக்கு முன்னால் பணிந்தால் கூட, நம்ம இப்போ இருக்கிற சில நவீன ஊழியர்கள் அல்லது இப்போ இருக்கிற சில ஆட்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் பணியும் போது இயேசுவேன்னு சொல்லிகிட்டே பணிஞ்சிருங்க, மனசு தானே கர்த்தர் பார்க்குறாரு அப்படின்னு. மனசை மாத்திரம் கர்த்தர் பார்க்கல, நீங்கள் கர்த்தரை அறிக்கை செய்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறார். மனுஷருக்கு முன்பாக நீ அறிக்கை செய்கிறவன் எவனோ
அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக நான் அறிக்கை செய்வேன். மனுஷருக்கு முன்னால் என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்னால் மறுதலிப்பேன். அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அப்போ என்ன செய்கிறாங்க பாருங்கள், இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை. அவன் மாய்மாலமாக குனிகிற மாதிரி குனிஞ்சு யெகோவா தேவனே என்று சொல்லி நம்ம ஆராதித்து விடலாம் அப்படிலாம் நினைக்கல. அவங்க சொன்னாங்க, ஒன்று தான்யா, எல்லாரும் பார்த்துக்க, நாங்கள் வாழ்வதாயிருந்தால் சாவதாயிருந்தால் கர்த்தர் எங்களை இந்த அக்னி சூளையிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவியாமல் போனாலும் நாங்கள் நீ உண்டாக்கின சிலையை நமஸ்கரிப்பதும் இல்லை, சேவிப்பதும் இல்லை. அந்த தைரியம் வரணும் பாருங்க. அதான் சொல்கிறேன், என் கட்டளைகளை கை கொண்டு நடப்பதற்கு பலங்கொண்டு திடமானதாயிரு. எதுக்கு பலம் கொள்ளணுமா? கர்த்தருடைய கட்டளையை கை கொள்வதற்கு பலம் கொள்ளணும். அந்த பலம் நமக்குள்ளே இல்லாததுனால தான் நம்ம அடிக்கடி கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடுகிறோம். பலம் கொள்வது எதிரி எதிர்ப்பதற்கு மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய கட்டளையை கை கொள்வதற்கு. அப்போ அவர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் போகாத. இப்போ உனக்கு என்ன தேவைன்னா, பலம் வேண்டும், திடம் மனது வேணும், ஞானம் வேண்டும். நீ வேலைக்காரனாகவே உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து கொண்டாந்துட்ட. உனக்கு இதில் ஒரு பெரிய பலம் வேண்டும், ஞானம் வேண்டும். அதற்கு நீ என்ன செய்யணும்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அல்லது இந்த வேத புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்னான். இது மாத்திரம் நீ கடைப்பிடிச்சினா, இதைத்தான் எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தான். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து அவர் மோசேக்கு கற்பித்த கட்டளைகளின்படியெல்லாம் அவன் நடப்பதற்கு அவன் மனதாயிருந்தான். இதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு பார்க்கணும். நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமா? கர்த்தர் நம்மிடத்தில் தங்கி தாபரிப்பதற்கு நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இருதயம் கர்த்தரோட சீர் பொருந்தி இருக்குதா? இதெல்லாம் இருந்தால் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். கர்த்தர் உங்களோட கூட இருந்தால் நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகும். அனுகூலமாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அனுகூலமாக்குவதற்கு நீங்கள் சில காரியங்களை செய்யணும், சில காரியங்களை விட்டு கொடுக்கணும், சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில சேர்த்து கொள்ளணும். நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கிறது. வாங்க நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். நாம் கேட்ட இந்த சத்தியம், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய கிரியைகளை செய்து எசேக்கியாவின் வாழ்க்கையைப் போல உங்களுடைய இருதயத்தை அது மாற்றி நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான அடையாளங்களை கட்டளையிடும்படிக்காக கர்த்தரிடத்திலே மன்றாடி ஜெபம் பண்ண போகிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறேன். பல முறைகள் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாமல் தோற்று 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 போகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையே சபிக்கப்பட்டது போல் இருக்கிறதுமே என்று நாங்கள் நினைக்கிறோம். எடுக்கிற முயற்சியெல்லாம் போகிற கதவெல்லாம் எங்களுக்கு அடைத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் எசேக்கியாவின் வாழ்க்கையில் தேவனே, அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்து எழுதியிருக்கேன். அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் போன இடமெல்லாம் ஆண்டவரே அவருக்கு அனுகூலமாயிற்று என்று நான் யோசித்தேன். பல செய்திகள், பல காரியங்களை கற்றுக்கொண்டேன். இதோடு நின்று விடாமல் இன்னும் நான் தேவனுடைய வேதத்தில் தேடி வாசிப்பேன். என்னுடைய கையின் பிரயாசங்கள் அனுகூலமாக மாற வேண்டும். என் குடும்பம் சூழ்நிலை அனுகூலமாய் மாற வேண்டும். என்னுடைய கடன் பிரச்சனைகள் அனுகூலமாய் மறைந்து போக வேண்டும். நான் போகிற எவ்விடத்திலும் கர்த்தர் எனக்கு அனுகூலமான அடையாளங்களை கட்டளையிட வேண்டும். கர்த்தருடைய கரத்திலே என்னை தாழ்த்துகிறேன் என்று இப்பொழுது உம்மிடத்தில் கண்ணீரோடு மன்றாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் மேல் உம்முடைய வல்லமையை அருளி செய்வீராக. அவருடைய கண்களை பிரகாசமாய் திறப்பீராக. அவருடைய கையின் பிரயாசங்கள் விரயமாக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை அவர்களுக்கு இப்பொழுது நீர் காட்டுவீராக. ஆண்டவரே, எதை நீக்கணும், எதை எடுக்கணும், எதை அப்புறப்படுத்தணும், எதை தங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எசேக்கியாவை போல தங்கள் இருதயத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள தருணங்களை தாரும். அவர்களுக்கு நேரங்களை தாரும், ஞானத்தை தாரும், வார்த்தையை தாரும். உடைய பிள்ளைகளை வழி நடத்தும். அவர் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி அடைத்த கதவு அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கவே கூடாது. மூடி இருக்கிற பாதைகளை பார்க்கக்கூடாது. இதில் போய் நிற்கும் பொழுது அவைகள் திறந்து கொண்டு வழிவிடும்படிக்கு கர்த்தர் அவர்களோட கூட இருக்கும்படிக்காக அவர் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென்.
கர்த்தராகிய தேவன் நம்ம கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அனுகூலமாக இருக்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் மாற்றுவார். எசேக்கியா ராஜா அதற்கு சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் இதை செஞ்சு பார்த்தா நாளைக்கு நீங்களும் அதற்கு சாட்சியாக இருப்பீர்கள். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.